வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் ஸ்ரீ சுக பிரம்ம மகரிஷி பற்றி. அவரை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் செல்வோம். எல்லாருமே எந்த ஒரு கஷ்டம், யாராவது ஒரு சித்தர் அல்லது ரிஷிகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதி ஆகிடும், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாயிடும் அப்படின்னு வணங்கக்கூடிய ரிஷி யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ரிஷிகள் இந்த பாரத தேசத்தில் இருந்தாலும் கூட சப்த ரிஷிகள் இருக்காங்க. ஆனால் மனிதன் தன்னுடைய செயலின் காரணமாக மகானாக மாறுகிறான். ஆனால் மகான்கள் ரிஷிகளாக மாறி இருக்காங்கன்னா அது விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களாக தான் இருக்குது. அதில் ஒருத்தர் தான் ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி. இவர் வேத வியாசர், வேதங்களை தந்த வியாச பகவானுடைய மகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது வியாச பகவானுக்கும் அப்சரஸ் என்று சொல்லக்கூடிய தேவ கன்னிகைக்கும் பிறந்தவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி. அப்படிப்பட்ட ஒரு மகான் கலியுகத்தில் மட்டுமல்ல, காலம் கடந்து மட்டுமல்ல, இறைவனோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மகன். இவருடைய வழிபாடு இந்த கலியுகத்தில் மிக மிக அவசியம். ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷிக்கு கிளிமுகம் வந்ததற்கான புராண கதை மற்றும் காரணங்கள் என்ன என்று பார்ப்போம். அதாவது மகாபாரதம் உட்பட 18 புராணங்களை இயற்றிய வியாசரின் புதல்வர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி சுகர். இந்த சுக பிரம்ம ரிஷி முகம் மட்டும் கிளி முகமாகவும் உடல் முழுவதும் மனிதனின் உடலுமாக இருக்கும். ஆகவே அது எப்படி தோன்றியது என்றெல்லாம் நம் இந்த வரலாற்றில் பார்ப்போம். மகாபாரத போர் நடைபெற்ற குருஷேத்திரத்தில் வேத வியாசர் ஓமம் செய்து கொண்டிருந்தார். அந்த குருஷேத்திரத்தில் ஓமம் வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த வியாசர் கண்களில் அப்போது அங்கே வந்த கிருதாசி என்னும் மிக அழகிய தேவ கன்னிகை தென்பட்டாள். தன்னை கண்டு மனம் மயங்கிய வேத வியாசரின் மனதை புரிந்து கொண்ட அந்த தேவ கன்னிகை மகரிஷியின் சாபத்துக்கு ஆளாகாமல் தப்பிக்க எண்ணி தனது உருவை மாற்றிக்கொள்ள, அப்போது அங்கே ஆகாயத்தில் கிளிகள் பறந்து கொண்டிருந்தன. உடனே அவளும் ஒரு பச்சை கிளியாக மாறி அக்கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து சென்று விட்டாள். கிருதாசி தனது சுய உருவை அடைந்த போது, அதாவது கிளி வேடத்திலிருந்து சுய உருவம் மனித உருவத்துக்கு மாறும்பொழுது தான் கருவிற்றிருப்பதை அறிந்தாள். அவளுக்கு கிளி முகத்துடன் கூடிய ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளையை தேவலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாதயினால் கிருதாசி அக்குழந்தையை வியாசரிடம் ஒப்படைத்தாள். குழந்தைக்கு முகம் கிளியை போன்றும் உடல் மனிதனை போன்றும் இருந்தது. இவர் தனது தாயின் சாயலை முகத்தில் தாங்கியவர். தாயின் சாயலை பெற்ற மகனும் தந்தையின் சாயலை பெற்ற பெண்ணும் பெரும் அதிர்ஷ்டசாலிகள் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த பறவையின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்த குழந்தைக்கு உடல் மனித உருவமாகவும் முகம் மட்டும் கிளியை போன்றும் அமைந்தது. சமஸ்கிருதத்தில் சுகம் என்றால் கிளி என்று பொருள்படுவதால் கிளி முகத்துடன் பிறந்த குழந்தைக்கு சுகர் அல்லது சுக பிரம்மர் என்று பெயரிடப்பட்டது. பிறந்த குழந்தையை கங்கை நீரில் ஸ்நானம் செய்ய உடனே பச்சிளம் குழந்தையாக இருந்த சுகர் அக்கணமே ஒரு சிறுவனாக மாறினார். வியாசரின் அறிவும் ஞானமும் ஒருங்கே சுகருக்கு கிடைத்தது. வியாசரிடமே வளர்ந்த சுகபிரம்மம் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடித்தார். பிரம்ம ஞானத்தில் தந்தையை மிஞ்சியவர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி. ஒரு நாள் சுகபிரம்மத்தை காணாமல் வியாசர் சுகா சுகா என குரல் கொடுத்து அழைத்தார். சுகரே பிரம்மம் என்பதால் சுற்றிலும் இருந்த மரம், செடி, கொடிகள், புல், பூண்டு என அனைத்தும் என்ன என்ன என்று கேட்க அதில் சுகர் குரலை காணாததால் மீண்டும் தேடிக்கொண்டே நடந்து ஒரு ஆற்றின் கரையினை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அந்த கரையோரம் சுகர் நடந்து செல்வதை கண்டு வியாசர் அவரை அழைத்தவாறே பின்தொடர்ந்து சென்றார். அச்சமயத்தில் சில பெண்கள் அந்த ஆற்றில் குளித்து கொண்டிருந்தார்கள். சுகர் அப்பெண்களை கடந்து சென்றார். அவரை தொடர்ந்து வியாசர் செல்ல
அப்போது குளித்து கொண்டிருந்த பெண்கள் வியாசரை பார்த்து பதறியவாறே கரையேறி தங்கள் உடலை ஆடைகளால் மறைத்து கொண்டார்களாம். இதை கண்டு திகைத்து போன வியாசர், சற்று முன்னால் வாலிபனான தனது மகன் சுகர் சென்றபோது பதறாமல் அமைதியாக இருந்த பெண்கள் வயதான மகரிஷியான தன்னை கண்டு பதறி ஆடைகளால் தங்கள் உடலை மறைத்து கொண்டதை பற்றி விசாரிக்க, அதற்கு அப்பெண்கள், சுகர் ஒரு பிரம்ம ரிஷி, அவர் பார்வையில் ஆண் பெண் என எந்த பேதமும் இருக்காது என்று பதிலளித்தார்களாம். மேலும் அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரீட்சத்து மகாராஜா ஹஸ்தினாபுரத்து மகாராஜாவாக ஆனபோது ஒரு சமயம் வேட்டையாட காட்டுக்கு சென்றார். அங்கிருந்த முனிவர் குடிலுக்கு சென்று, அதாவது அவருடைய குடிசைக்கு சென்று தாகத்திற்கு நீர் கேட்க அந்த முனிவர் காதில் விழாததால் முனிவர் அமைதியாக இருந்துவிட்டார். இதனால் கோபமடைந்த மன்னன் அங்கிருந்து செத்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் இட்டார். இதை கண்ட அந்த முனிவரின் மகனோ, மன்னன் 7 நாட்களில் இறந்து விடுவான் என சாபமிடுகிறார். இப்படியாக சாபம் பெற்ற பரீட்சித்து மகாராஜா தனது மகன் ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் செய்து பின்னர் கங்கை கரைக்கு சென்று தவம் இயற்றினார். அப்போது அங்கு வந்தார் சுகபிரம்ம ரிஷி. மகாராஜா மோட்சம் பெறுவதற்காக ஸ்ரீமத் பாகவத கதைகளை 7 நாட்களுக்கு கூறினார். பாகவத கதைகளை கேட்ட பரீட்சித்து பரமபதம் அடைந்தார். இவர் அருளியதுதான் ஸ்ரீமத் பாகவதம் என்றும் 16 வரம் பெற்ற மார்கண்டேயன் இவரது சீடன். இவரது மற்றொரு சீடன் கௌடபாதர், அவரது சீடன் கோவிந்த பகவத் பாதர், அவரது நேர் சீடர்தான் ஆதிசங்கரர். இதிலிருந்து சுகமுனிவரின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சதா சர்வ காலமும் பிரம்மத்திலேயே முழுமையாக லயித்த ஒரே ரிஷி சிவபெருமானுக்கு பிறகு இவர் ஒருவர் மட்டுமே. சுகர் அபார பிரம்மஞானம் மிக்கவராய், தந்தையை மிஞ்சி மனதில் சிறிதளவும் கலங்கம் இல்லாதவராய் விளங்கினார். இன்னொரு கதை ஒன்று இருக்கிறது. அதாவது ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தெய்வீக திருமணத்தை முன்னின்று நடத்தியவர் சுகபிரம்ம ரிஷி. மேலும் குபேரனிடம் கல்யாணத்திற்காக கடன் வாங்க ஸ்ரீனிவாசனுக்கு ஜாமீன் கொடுத்தாராம். திருப்பதியில் இவர் வாசம் செய்ததாக கூறப்படுவதற்கு இணங்க திருச்சுகனூர் என்று அழைக்கப்பட்ட இடமே தற்போது மருவி திருச்சானூர் ஆனதாக கூறப்படுகிறது. இவருடைய காயத்ரி மந்திரத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிறது பாருங்கள். நான் எப்படி உச்சரிக்கிறேன் என்று கவனமாக கேளுங்கள். ஓம் வேதத் மகாய வித்மகே வியாசபுத்திராய தீமகி தன்னோ சுகர் பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் வேதாத் மகாய வித்மகே வியாசபுத்திராய தீமகி தன்னோ சுகர் பிரச்சோதயாத். மற்றும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அருளிய கணபதி மாலா சரவண மாமந்திரம் ஒன்று இருக்கிறது. அதையும் நான் ஸ்க்ரீனில் காண்பித்திருக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள் எப்படி உச்சரிப்பதென்று. ஓம் ஐம் க்ளீம் சௌ சக்தி தராய ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போதராய ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய சர்வனோத்பவாய ஹிரண்யோத்பவாய க்ளீம் சர்வவத்யாய தன ஆக்ருஷ்ய தம் பம் ஹம் ஜும் ஷம் சம் அதிஷ்ட தேவதாய ஷண்முகாய சர்வதோஷ நிவாரணாய சர்வகிரக தோஷ நிவாரணாய சிவாய சிவதனயாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் கணபதையே க்ளௌம் ஷம் சரவணபவாய வசி வசி. இதுதான் அவருடைய கணபதி மாலா மந்திரம். இவரை நாம் எப்படி வழிபடுவது என்பதை இப்பொழுது பார்ப்போம். அதாவது இவருடைய நட்சத்திரம் என்னவென்றால் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திர நாள் சுகபிரம்ம மகரிஷி வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும்.
ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அவதரித்தது ஓர் ஆனி மாதம் திருவோணம் நட்சத்திர தினமாகும். அந்த நாளில் அவரது ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஆகையால் இந்த நாளில் சுகபிரம்ம மகரிஷி வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். சரி, அவரை பற்றி நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். அதனால் என்ன பலன்? அவரை வணங்குவதால், அவருடைய மந்திரத்தை உச்சரிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இவரை மனதார நினைத்து வழிபடுவதால் ஞானம், நிம்மதியான வாழ்வு மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவருடைய ஸ்தலங்கள் எங்கெங்கு உள்ளது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். தமிழகத்தில் சேலத்தில் உள்ள சிவன் கோயில் மூலவர் இவரால் வழிபட்டவர். அதனால் அந்த இறைவனின் திருநாமம் சுகவனேஸ்வரர் ஆனது. ஏனால் அந்த ஈஸ்வரனை வணங்கியது யார்? மூலவரை. சிவன் மூலவரை வணங்கியது சுக பிரம்மரிஷி. ஆகையினால இந்த சிவனுக்கு சுகவனேஸ்வரர் என்று பெயரானது. இக்கோயிலில் சுகபிரம்ம ரிஷிக்கு தனி சன்னதியும் உண்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் தெத்திரிக்கப்பட்டி கிராமத்தில் உள்ள அபய ஆஞ்சநேயர் ஆலயத்திலும் சுகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. சென்னை தியாகராய நகரில், அதாவது டி நகர் என்று சொல்வார்கள், சுகபிரம்ம மகரிஷி ஆசிரமும் அடையாறு மத்திய கைலாஷ் ஆலயத்தில் தனி சந்நிதியும் உள்ளது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் அருகில் பிள்ளாளி தொட்டி என்ற கிராமத்தில் சுகருக்கு அருட்பீடம் உள்ளது. இங்கு பிரதான மூர்த்தியாக தனது சீடர் மார்க்கண்டேயருடன் சுகர் காட்சியளிக்கின்றார். முடிந்தால் இந்த கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷியின் ஆசியை பெறுவீர்களாக. நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.